மலேசியானாலே தைப்பூசம் தான் அப்படின்னு நினைச்சிருந்த நமக்கு அந்த தைப்பூசத்துக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு டே இருக்கு அப்படின்னு தெரியாம போச்சு பாத்தீங்களா. அது கூட பரவாயில்லங்க. மே 12 சல்யூனியன் பர்த்டே தான் அப்படின்னு தெரிஞ்ச நம்ம எல்லாருக்கும் அதே மே 12 சிங்கப்பூர் மற்றும் மலேசியான்னு 2 நாட்டு மக்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஹாலிடே அப்படின்னு நமக்கு தெரியாம போச்சு பாத்தீங்களா. போதுண்டா டே அப்படி என்னதாண்டா டே அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாராலையும் போற்றப்படும் மற்றும் வணங்கப்படும் புத்தருடைய இறப்பு மற்றும் பிறப்பு நாளாக தான் அந்த நாள் கொண்டாடப்படுது. அப்படி நிறைய மக்களால கொண்டாடப்படும் அந்த நாள் தான் வீசாக் டே அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சிறப்பான நாள்ல இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க அப்படின்னு எந்தவித பாகுபாடும் பார்க்காம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு மக்கள் அனைவரும் தங்களால முடிஞ்ச உதவிகளை எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, முதலீட்டாளர்கள், பெரிய நிறுவனங்கள், சிறு தொழில் செய்பவர்கள் இப்படின்னு அவர்கள் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை ஆடி நடி ஆடி ஆஃபர்லயே அதிர்வரம் பாரிடி அப்படின்னு குறைந்த விலைக்கு, நம்ம சற்றும் எதிர்பார்க்காத விலைக்கு விற்பனை செய்துட்டு இருக்காங்க. அது மட்டும் தானா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. சாதாரண மக்களும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களால முடிஞ்ச வகையில அது உணவுப் பொருட்களோ இல்ல பரிசு பொருட்களோ ஏதாச்சும் ஒண்ணு அவங்க மனசார அங்க வரவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் சாமிக்கு தேர் எடுப்போம்ல, அந்த மாதிரி அங்க இருக்கிறவங்க தங்களுடைய பக்தியையும் பாசத்தையும் காட்டுற விதமா புத்தரை மலர்களால் அலங்கரிச்சு ஊரை சுத்தி ரதத்துல கூட்டிட்டு வராங்க. மற்றும் மலேசியானாலே மலை பீப்புள்ஸ் தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது அப்படி இல்லைங்க. மலேசியனுக்கு ஈக்குவலா சைனீஸுமே இருக்காங்க. அப்போ இது சைனீஸ் திருவிழா தானே, நம்ம தமிழ் மக்களையும் அதோட சேர்ந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க நான் சொல்றேன், நம்ம மக்கள் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சுத்துற ஆள் இல்லைங்களா. அதனாலதான் அவங்களுடைய கலாச்சாரத்தையும் நம்பிக்கையும் மதிக்கிற விதமா அந்த ஒரு சிறப்புனால இவங்களும் சேர்ந்து சிறப்பா கொண்டாடுறாங்க. அப்போ சைனீஸ்னாலே புத்திசம் தான் போல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்பவே தப்புங்க. சைனீஸ்லயும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கல்ச்சர்ஸ் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் புத்திசம்னு வரும்போது அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க. மற்றும் அடுத்த வீடியோவில் புத்திசமையும் புத்தரையும் பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ.